உடலுக்குள் கண்ணின் நினைவை செலுத்த வேண்டும். என இங்கே தடைப்படுத்தி நிறுத்திவிட்டு இதன் உணர்வு வழிப்படி நம் உடலுக்குள் செலுத்துதல் வேண்டும். அப்ப உடலுக்குள் செலுத்தி என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் என நான் உணர்ந்த உணர்வு போறான். ஜீவ ஆன்மா என்பது இப்ப சாதாரணமா இன்னொரு உடல்ல விளைந்த உணர்வுகள் நம் உடலுக்குள்ள வந்தா ஜீவான்மா. ஒரு கசுவை நசுக்கிறோம், அது ஜீவான்மா. ஒரு எறும்பை நசுக்கிறோம், அது செத்த பின்ன உடலுக்கு வந்தா அது ஜீவான்மா. ஒரு மனிதன் இறந்து விடுறான், அந்த உணர்வின் தன்மை வந்த ஜீவான்மா. ஜீவனுக்கள் நாம் நுகர்ந்த பின் எதன் உணர்வோ அது அணுவாகி அதன் மனமாக நமக்குள்ள இதுதான் வைரஸ் என்று ஞானிகள் கூறுகின்றனர். சொல்றது உங்களுக்கு அர்த்தாதுங்களா? உங்களுக்கெல்லாம் அர்த்தமாகுங்களா? ஏன்னா ஜீவனுக்கள் அதன் நாமம் அந்த ஜீவ ஆன்மாங்கள் நம்முடைய நினைவு அணிச்சு நண்பனை எண்ணும் போது என் உடலுள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும். என் உடலுள்ள இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். இந்த கண்ணின் நினைவு உடலுக்கு திருப்பி ஆக வேண்டும். இப்ப என்ன செய்யறாங்க? மந்திரம் சொல்றாங்க, கெட்டு கெட்டு காப்பு கட்டுன்னு சொல்லிட்டு சுற்றி அந்த 4 மூலைக்கும் கட்டுவாங்க. புறத்தான் இந்த உடலுக்குள்ள இருக்கும் நிலையை இவங்களால கட்ட முடியும். ஆனா புறநிலையில் கொண்டு காப்பு கட்டினாலும் கொஞ்சம் ஏமாத்தான், அதுவும் பொறுத்தல் இருக்கும். ஏன்னா ஆவியின் உணர்வு வலுவாக்கப்படும் போது இப்படி இழந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. தன் சக்தி இழந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அதனால இதை போன்ற நிலைகள் எல்லாம் என்று நாமும் எழுதல் வேண்டும். ஆகவே நாமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மையை நாம் பெறுதல் வேண்டும். அப்ப நம் உடலுக்குள் இந்த கண்ணின் நினைவை செலுத்தல். கண் வழிதான் நம்ம கவர்கின்றது, பதிவாக்குகின்றது. அந்த கண்ணின் காந்தப்புலன் கவர்வதான் நம்ம ஆன்மாவை மாற்றுகின்றது. இந்த உடலோடு இணைந்த எருவோ அது பதிவான பின் உயிர் அந்த உணர்வின் தன்மை இழுக்கின்றது. அதாவது நாமக்குள் எத்தனை உணர்வு அணுக்கள் இருப்பினும் கண் கொண்டு பதிவாகி உணர்வின் தன்மை நாம் எதை எண்ணுகின்றோமோ அது காற்றிலிருந்து பிரித்து நம்ம ஆன்மாவை மாற்றுகின்றது. அப்ப மாற்றிய பின் இந்த உயிரால் தான் இயக்கணும். இது நவமி. ஆக நமக்குள் உயிர் இந்த உணர்வுகள் எதன் உணர்ச்சியில் என்றமோ எண்ணம் நவமி. ஆனால் அதே சமயம் அஷ்டமி. நாம கண்களின் உணர்வுகள் நாம் நுகர்ந்தாலும் ஆன்மாவாகி அது இயக்க சக்தி இல்லை. ஆக உணர்வின் தன்மை நுகர்ந்து உயிரிழப்பட்டவன் அஷ்டமி என்றால் அந்த உயிருடன் ஒன்றி அந்த உணர்வின் அறிவாக நாம தெரிந்து கொள்வதுதான். அதனால் இது அஷ்டமி இருள் சூழ்ந்த நிலைகள். ஆனா இருளை எதையும் செய்யாதிருந்தார். ஆனா இப்ப என்ன செய்யறோம்? நாம நவமியில இருந்து எதுவும் நல்லது செய்யாது, அஷ்டமியில எதையும் செய்யாது. எதன் உணர்வின் தன்மை சேர்க்க உண்மையின் உணர்வை அறிகின்றோமோ அந்த அறிந்து கொண்ட உணர்வு நம்ம அறியக்கூடிய செய்வது யாரு? இந்த கண்கள் தான். ஆகவே இந்த கண்களை நாம் அறிந்து கொள்ளும் அறிவின் தன்மை கொண்டு நாம் எதை நல்லது எண்ணுகின்றோமோ அதன் அறிவியாக நாம் உயிர் இயக்கும் என்பதுதான் அஷ்டமி நவமிங்கிற போது எதன் தெளிவின் தன்மை வருகின்றதோ அது இருக்கணும். ஆக ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வின் தன்மை இது அஷ்டமி என்றாலும் அதன் உணர்வு இருள் சூழ்ந்தது. ஆக இருள் சூழ செய்தால் அந்த தீயதை என்னாது என்றால் சாஸ்திரங்கள் கூறுகின்றதை தவிர இவர்கள் சொன்ன மாதிரி அல்ல. ஆக வேதனை என்ற ஒரு இருள் சூழ்ந்த நிலை ஆனால் நாம் எவ்வளவு உயிரின் தன்மை ஆனால் இருள் சூழ செய்கின்றது. ஆக நவமி என்றாலும் 9வது நிலைகள் வேதனை என்ற உணர்வு நமக்கு வருவது. அந்த வேதனை என்ற நிலைகள் தான் நாம் அந்த நவமி காலங்களில் எண்ணக்கூடாது. அதே அஷ்டமி இருள் சூழ்ந்த நிலைகள் உணர்வுகளை நாம் எந்த கண் கொண்டு தெரிந்து கொண்டது தீமை நீக்கும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து அறிவதற்குத்தான் இந்த கண்கள். ஆனா அன்னைக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும், நல்லவராக வேண்டும், நல்ல பயன்கள் அடைய வேண்டும் என்று இந்த உணர்வை எண்ணினால் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் அறிவாக அது இயக்குகின்றது. இதனால்தான் சாஸ்திரங்கள் வேத நூல்கள் மூலங்கள் இப்படி கொடுத்தது. ஆனா அந்த மூலத்தை நாம் மற்றது யாரும் அறிந்து கொள்ளாத நிலையில்லை. நல்லதையே அன்னைக்கு 2 நாளையும் எண்ணிடாத, நல்ல காரியத்தை செய்கிறார். ஒரு நல்ல காரியத்தை முழுமையாக செய்து அதை சந்தோஷப்பட செய்வது அதை எண்ணினோம்னா அந்த உயிர் அதன் உணர்வின் உணர்ச்சியாக இயக்குகின்றது. ஆக நாம் கண் கொண்டு ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்றால் அந்த வேதனை உணர்வு வகராதபடி அவன் நல்லவனாக வேண்டும் உணர்வின் தன்மை எடுக்கிறேன். அப்ப அந்த நல்ல காலங்களில் எது என்னணும்? அஷ்டமி காலங்களையும் நவமி காலங்களையும் நாம நல்ல காரியங்களை செய்து அந்த உணர்வின் தன்மை தெளிவாக்க வேண்டும் தான் வேத பாட நூல்களில் தெளிவாக கூறப்படுகின்றது. இப்ப சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாகுங்களா? அப்ப நாம அந்த நல்லதை அதாவது நமக்கு இருந்த நல்லதை நம் கண் தான் வழிவாக்கின்றது. இறைப்பதன் நாமோ நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வின் தன்மையை நாம் கண்ணில் பார்க்கும் தீமை என்ற உணர்வு இருக்கும்போது அகக்கண்ணாக இருந்து நம் உயிர் வெளிப்படுத்துகின்றது. நம்ம உயிர் அதான் நம்ம கண்களுக்கு கண்ணன் என்றும் கண்ணனின் சகோதரி துரோபதி என்றும் ஆக எதை என்றாலும் அதை இணைந்து வாழக்கூடிய எதையும் இயக்கி காட்டும் நிலையை பெற்றது.
அதனால்தான் கண்ணனின் சகோதரி பெண்பாலை காட்டுகின்றன. கண்கள் எப்படி புறநிலையை காட்டுகின்றதோ அகநிலை கொண்டு இந்த கண் அதை இழந்து கண்ணனின் சகோதரி இந்த கண்கள் போல அவனுடன் பிறந்த நிலை நம் அகத்துக்குள் அந்த உணர்வின் தன்மை ஊட்டுகின்றது. துரோபதி என்று காட்டுகின்றனர். ஏனென்றால் நாம் எல்லாம் புரிந்து அளப்பு இருக்க வேண்டிய துவைதம் மத்வைதம் என்ற உருவம் அமைத்து அந்த உணர்வு எண்ணத்தால் நல்ல உணர்வை சுவாசித்து நம் உணர்வின் தன்மை உடலாக்குவதுதான் அந்த நல்ல வழி என்பதுதான் உருவம் அமைத்து அருவு நிலை காட்டி நாம் எதை எண்ண வேண்டும், எதை செயல்படுத்த வேண்டும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகுங்களா? ஏனென்றால் இதுதான் துவைதம் அத்வைதம் என்று நாம் உருவத்தை அமைத்து காட்டார்கள். அதனால்தான் இந்த கண்ணன் நமக்கு என்ன செய்கின்றான்? நாம் நுகர்ந்த உணர்வுகள் துரோபரை நம் உடலுக்குள் அறிவிக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றினால் இந்த உணர்ச்சியின் தன்மை நாம் கண்ணின் நினைவு என்ன செய்யறோம்? நமக்கு வெகு தூரத்தில் இருப்பான் எதிரி, அவனை நினைத்த உடனே என்ன நடக்கின்றது? இதே தீமையின் நிலைகள் அங்கு பாய்ச்சப்பட்டு அவனால் செயலற்றவனாக இழக்கப்படுகிறான். அவன் உணர்வு நமக்குள் இருப்பான். அதன் உணர்வின் தன்னை கண்வெளி செய்வது இந்த ரேசர், இந்த இயக்க வழிகள் அங்கே தாக்குகின்றது. இப்ப எப்படி ஒரு உணர்வின் தன்மை பதிவு செய்து இன்னைக்கு ஈராக்கில் தன் உடல் அடி பாதாளத்தில் பதிவு செய்தனால் இந்த ரேசர் கொண்டு அங்கே உணர்வின் தன்மையை அறிய தொடங்கினான். ஏன்னா மின் கதிர்களால் இயக்கப்பட்டதான் சில நிலைகள். இதே கதிரியக்க பொறிகளை அந்த இடத்துல பாய்ச்சப்படும் போது அந்த உணர்வின் அறிவு படங்களை எடுக்கின்றது. எப்படி எக்ஸ்ரே என்ற நிலையில் நம் உடலுக்குள் ஊடுருவி எடுக்கின்றதோ இதே மாதிரி ரேசர் இயக்கங்கள் நினைச்சுனா ஈராக்கில் பதிக்கிறான். இதுல அணுகுண்டு போட்டாலும் அதை எதிர்த்து தாக்கக்கூடிய உணர்வின் தன்மையும் அதை தாங்கக்கூடிய சக்தி கொண்ட காங்கிரீட் போற்றும் எதிர்நிலை எக்கோ பதிவுக்கூடிய நிலை என்றாலும் அதை அறிந்து அது உணர்வின் தன்மை வலு என்ற ரேசன் முறை அந்த வலுவை இயக்குகின்றான். அதே மாதிரி ரேசரை பாய்ச்சி அதுக்கு தக்கவாறு அந்த ரேசன் துணை கொண்டே ஊடுருவி கதிர் இயக்கங்களை உள்ளுக்கு பயிற்சி அந்த கம்பிகளை உருவாக்கும் சக்தி கொண்டாடும். அப்பதான் இந்த குண்டு ஊடுருவி அது பாதாள சுரங்கத்தில் உள்ள நிலை பார்க்கணும். இதெல்லாம் அவர்கள் நடத்தும் விதத்தை நம்ம குருநாதர் காட்டி அறுவழியில் கண்டதுதான் இது. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன செய்யும்? ஏனால் பலன் இருக்குதா தெரிந்து கொண்டோம். அதில் உங்களை பாதுகாத்துக்க வேண்டும் இல்லவா? பல அடுக்குகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நுழைஞ்சு போறாங்க. அதுக்காக ஒவ்வொரு அடுக்கிலும் எதிர்ப்பு உணர்வுகளை கொடுத்துறாங்க. அதாவது ரேசர் எதிர்நிலையை மாற்றி அந்த தாக்குதலை நிறுத்தக்கூடிய நிலைகளும் அங்கு கொண்டுபிடிக்கிறான். இதை ரேசரால் ஒளி அலைகளை பாய்ச்சப்பட்டு அது உணர்வின் படத்தை பதிவாக்குறான். இப்ப நாம் என்ன செய்யறோம்? மேல விமானத்தில் செல்லப்படும்போது உணர்வலை மோதப்படும்போது உடனே என்ன செய்யறான்? அது கோடு போட்டு இதுல இன்னதான் நிலைப்படுத்தி என்ன செய்யறான்? இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல எண்ணெய் இருக்குது, இந்த இடத்துல பழைய காலத்து உலோகங்கள் இருக்குது, இந்த இடத்துல எடுத்து பல மிருகங்கள் இருக்குது என்ற நிலை விமானத்துல போகும்போது எதிர்நிலை கொண்டு இதே ரேசர் இயக்கமாக தான் கண்டுபிடிக்கிறான் என்ற விஞ்ஞானி அவன் கண்டுகொள்றான். அன்னைக்கு விஞ்ஞானி தன் எண்ணத்தால் அகழ்ந்த அந்தத்தையும் அளந்தடைந்தான். இப்ப குருநாதர் என்ன செய்யறாரு? இப்ப நாம இந்த சூரிய குடும்பத்தில் தான் வாழ்றோம் நினைக்கிறோம். இங்கிருந்து ராக்கெட்ல போறது எவ்வளவு காலம் ஆகுது? இப்ப எண்ணத்தின் மனவு நிலை ஆனாலும் இந்த உணர்வின் தன்மை நாம் எண்ணும் போது உடனடியாக டச் ஆகின்றது. அப்ப இந்த 2000 சூரிய குடும்பங்களுக்கு மனதை பாய்ச்சும்படி செய்கின்றார். அப்ப 2000 சூரிய குடும்பங்கள் மனதை பாய்ச்சப்பட போகும்போது ஒவ்வொரு சூரிய குடும்பமும் என்ன செய்யுது? அதுல ஒதுங்கிய தூசிகள் என்ன செய்யுது? ஒன்றோடு தொடர்ந்து கொண்டு ஒன்றொன்று எப்படி ஒன்றோடு ஒத்துழைத்து வாழுகின்றது. இந்த மரம் செடி கொடிகள் இருந்தாலும் தனித்து வாழ முடியாது. ஒரு செடியின் தன்மையை எடுத்து உருவானாலும் அதை தொடர்ந்து தாவரங்கள் மடிந்தால் இதற்கு சத்து குறையும். ஆக இதுவும் வீழ்ச்சி அடையும். சில தாவர இனங்கள் கலந்து ஒரு புது புது செடிகள் உருவாகி இருக்கும். அதில் அது சேர்ந்த கலந்த செடி மறந்திருந்தால் இறந்தால் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த உணர்வு வரும். அது கொஞ்ச நாள் வரும். அது சிறுகை சிறு எந்த செடியும் வளரும், அது செடியும் மடியும். அப்படிங்கிற நிலையில குருநாதர் தெளிவாக கூட்டுகிறார். ஏனென்றால் இதெல்லாம் காட்டுப்பகுதிகள் சென்று காட்டுகளில் உள்ள தாவரங்கள் எப்படி வளர்கின்றது, மடிகின்றது. இதே போன்ற உணர்வுகளை தெளிவாக காட்டி 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 நாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும். மனிதன் உணர்வுகள் சிறிது காலம் ஆண்ட பின் கடந்த கால உணர்வுகள் அழிந்து விடுகின்றது என்றாலும் ஒரு கல் மண் இவைகளில் பதிவாகின்றது. மனிதன் எல்லாவற்றையும் கடந்து சேர்த்துக்கொண்ட உணர்வு இருக்கும்போது ஒன்றில் பதிவாகின்றது. இந்த பதிவான கடந்த கால மனிதன் உணர்வையும் மறுபடியும் இது எந்த 1000 மடங்கு பெருக்கினால் அந்த உணர்வின் அதிர்வும் அந்த மனிதனை போட்டாவை நம்ம எடுக்க முடியும். இன்று இதே கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் என்ற நிலை வரப்போகும்போது இந்த ஒரு கண் தெரியாத இவருடைய நிலையை தான் ஒரு ஆஸ்பத்திரி கேட்டு மேல தாவி என்று போனது. அவன் இடத்துல பட்ட இந்த உணர்வு எடுத்து அதிலிருந்து கண்டுபிடித்து அவனுக்கு ஒரு கண் இல்லை என்று இன்னைக்கு கம்ப்யூட்டர் நினைக்கின்ற உணர்வும் ஒழிய அதிர்வுகளை எடுத்து
அது உணர்வுகளில் கூட்டப்படும் போது அவன் ரூபத்தை காட்டுகின்றது. இது விஞ்ஞானி காண்கின்றான். இந்த விஞ்ஞான உலகில் இருக்கப்படும் போது அதே விஞ்ஞானத்தை அறிவு கொண்டுதான் 1100 வாழலாம் என்று சொல்கிறோம். இப்ப நாம் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி படைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து 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 அந்த உணர்வு எப்போது தப்பு என்று நாம் தெரிகின்றோமோ அப்ப அந்த தப்பு என்ற உணர்வு நமக்குள் விளையாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று இணைத்துவிட்டால் இந்த மனிதனின் வாழ்க்கை நிலையை தனித்து அந்த அருள் உணர்வு என்ற நிலையை பெருக்குகின்றது. இதான் வாழ்க்கையை தியானம் என்றது. அவர் சும்மா நினைச்சு அவர்கிட்ட கொடுக்கல, எனக்கு சும்மா அவர் கொடுக்கல. உணர்வின் தன்மை பதிவானால் அந்த நினைவின் தன்மை தான் நாம் எடுக்கணும். இந்த உடலின் இச்சைக்கு நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என உடலை வளர்க்கவும் இதுல கௌரவத்தை வளர்க்கவும் அதை வைத்து என்னை மெச்சுக்கொள்ளவும் நான் இருந்தேன் என்றால் இந்த உடலின் இச்சைக்குத்தான் நான் வாழ முடியும். இந்த உடலுக்கு பின் குருநார் கொடுத்த சக்தி அது பயனற்றதாக போய்விடுகின்றது. அதனால்தான் இதை நாம் உடலில் எடுக்கக்கூடிய உணர்வுகள் நாம் அந்த உடலின் இச்சைக்கோ இவரை கூட எல்லோருக்கும் இது பெற வேண்டும் என்ற உணர்வின் ஆசையில் தூண்டுதல் வேண்டும். நீங்கள் பெற வேண்டும் என்றால் நான் பெறுகின்றேன், உங்களுடைய உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்றால் நான் பெறுகின்றேன். அந்த உணர்வை தான் எனக்கு குருநாதர் உருவாக்கினார். ஆனால் இந்த பேருண்மையின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி பதிவின் நினைவை உங்களுக்குள் வளர்ப்பதற்குத்தான் இதை தொடர்ந்து ஒவ்வொரு நொடியிலையும் வாழ்க்கையை தியானமாக அமைக்க வேண்டும் சொல்றவங்க. இப்ப நமக்கு ஒரு தொழிலே ஒரு கஷ்டமாகுதுன்னு வச்சுங்க, நாளைக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிறதுல சிந்தனை குறை. அப்ப அந்த சிந்தனை குறைப்பும்போது நாளைக்கு கொடுக்க வேணுங்கிறதுக்கு வந்தோம்னா வேதனை வரும். அந்த அதே சமயத்தில் ஒருத்தர் நம்ம ஒரு துணி குழந்தைகளுக்கு நல்ல துணி எடுக்கலாம், தீபாவளி வருது இல்லாம போச்சுன்னா வேதனை வரும். இப்படி நம்மளை அறியாமலேயே ஒரு நல்ல காரியங்கள் செய்ய போகும்போது நல்லது எடுக்கும்போது சில தடையானால் இந்த வேதனை என்ற உணர்வு சேர்த்து வளர்க்கணும். அப்ப அந்த விஷயத்தை பிரிக்க முடியாத நிலை இணைந்து விடுகின்றது. ஆக ஒவ்வொன்றிலும் இந்த மாதிரி ஒவ்வொரு சரீரத்திலும் வேதனை என்று மீள வேண்டும் என்று எடுத்தது அந்த வேதனை உணர்வு பெற்றது. அந்த வேதனை நீக்கும் சக்தி பெற்ற இந்த உடல் இப்ப என்ன செய்யறோம்? மனிதனானப்பு நாம் எத்தனை காலம் வாழ்றோங்கிறது நம்ம புரியாத நிலையில எனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு இந்த வேதனை உணர்வுகளை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுகின்றன. இப்படி வேதனை உணர்வுகள் நமக்குள் வளர்க்க வளர்க்க நாம் எந்தெந்த நல்ல காரியங்களை என்றோமோ அதோட விஷயத்தை சேர்த்து வைக்கும். அப்ப அந்த விஷயத்தை சேர்க்கும் போது நல்லதை சிந்திக்க முடியாது. இப்படி தடையாய்ப்போச்சு இப்படி ஆய்ப்போச்சு என்ற வேதனைகள் தான் அதுமா உருவாகும். அப்ப அந்த வேதனையிலிருந்து நாம் மீளணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்களையும் ஈஸ்வரா என்ற உணவின் தன்மை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் அப்படின்னு இந்த உணர்வின் தன்மை எடுத்து அந்த நாளை வியாபாரம் பெருக்க வேண்டும், ஒரு கெட்டக்கூடிய திறன் வர வேண்டும், நமக்கு குடும்பத்தில் பண்பும் பாசம் வர வேண்டும். அதை அப்படிங்கிற இந்த உணர்வை சேர்த்து அதோட சேர்த்து இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் பொறுமை தேவை. இதை நாம இங்கிருந்து காற்றை விட்டு போட்டு இன்னைக்கு ஓம் நமச்சிவாயா என்று அவள் பெற்றாலும் அதை பெற முடியல. அதே சரி அறிவோம் நமோ நாராயணா என்றாலும் அதை பெற முடியல. இந்த உடலுக்குள் தான் சிக்குண்டது தவிர பெரும் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு பெறாதவர்கள் எங்கேயுமே போக முடியாது. மதத்தின் அடிப்படையில் வைத்து எல்லாருக்கும் நீ நன்மை செய்தால் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. தர்மத்தை ஊற்றி கஞ்சி ஊற்றி அது ஐயா இந்த மாதிரி கஷ்டம்னு சொல்லுவார். காதல கேட்பார், அவர் உழைந்து வந்து சுவாசிப்பார். தர்மம் செய்த ஒரு கடைசியில் என்ன செய்யும்? அதர்மவாதியாக தான் மாறும், உடல் பூராம கடும் நோயாக மாறும். அவர் தர்மம் செய்து பயன் என்ன இருக்குது? தொலைக்கணும் இல்லை. எல்லாம் ஊருக்கெல்லாம் செய்தார், கடைசியில் இப்படி பார்த்து இறுக்கத்தில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், வேதனைப்படுறார் என்ற நிலையில் அவர். அப்ப இது மாத்தணும் இல்லை. ஆக விஞ்ஞானி எப்படி ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த வைரஸ் என்ற கிருமிகள் உருவாக்கப்பட்டு மற்ற கிருமிகளை மாற்றி அமைத்து இந்த கிருமிகள் புது கிருமிகள் உருவாக்குவதற்கு ஆக ஒரு அசுர உணர்வு உறப்பும்போது அதை மாற்றுவதற்கு மற்ற மிருகங்களிடமும் அதை எதன் பங்கு விகிதாச்சாரப்படி அவன் மனிதனாக மாறினானோ அதன் உணர்வு கொண்டுதான் இதை சிறுக சிறுக சேர்த்து இது வலு கொண்ட நிறை கொள்ளும்போது மனிதனின் உறுப்புகளை மாற்றும், அதான் மனிதனுடைய அமிலங்களை மாற்றும், மனிதனுடைய அணுக்களை மாற்றும். இதுகளை உருவாக்கப்பட்டு இந்த சில இது உடல் உருவாக்கப்பட்டு அந்த அமிலத்தை மாற்றும். அப்ப அந்த அணுக்களுக்கு வரப்போகும்போது இந்த உடல்லையே 1500 ஆண்டு வாழலாம்ங்கிற சொல்றாங்க. அதை நீங்க நம்புறீங்க. ஞானிகள் கூறிய வழிப்படி உங்களுக்குள் உயர்ந்த சக்தி என்றுமே ஏகாந்த நிலை நாம் பெறவே இல்லை என்ற அடையக்கூடிய இந்த 6வது அறிவு கார்த்திகேயா. ஆக நட்சத்திரம் ஆனது நிலை தெரிகிறோம். ஞானின் உணர்வை நாம் தெரிந்து கொண்ட பண்ணி இதை எடுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷத்தில் இது கொடுத்து பாருங்க. அப்ப இந்த உணர்வுள்ள அணுக்கள் மாறிக்கொண்டே வரும். நீங்க என்ன காரியமும் செய்யாம நீங்க தேடி போக வேண்டிய செல்வம் தன்னால வரும். உங்களுடைய பேச்சுக்கு அருவ மரியாதை கொடுப்பாங்க, பிறருடைய கஷ்டங்களையும் நீங்கும், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வரும். இது உங்களுடைய பேச்சு
நீங்க கேட்டல இதுகளை எண்ணிட்டு இருந்தோம்னா இந்த உணர்வு நண்பர்களுக்கு நீங்க ஏதாவது ஒருத்தர் சொல்ல போகும்போது நீங்க உடனே அவங்க கிட்ட பேசிட்டு போனீங்க, இன்னைக்கு மேல லாபம் வந்துருங்க, பணம் தன்னால வரும். இது உங்க அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம். நீங்க பணத்தை தேடி போவதில்லை, இதை நீங்க எடுத்து வாங்க, அந்த சிந்தனை வரும், உங்க சொல் நண்பனை உயர்த்தும். ஆக வந்தோன்னா வருவான். அப்ப நீங்க இந்த போதைகளை கொடுக்கணும். அப்ப அவன் வந்தோடனே போட்டலுக்கு இது பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆற்றல் போயிடும். போற்றலுக்கு இயங்க கூடாது. அவர் உயர வேண்டும் என்ற உணர்வின் தன்மை தான் நம்ம கூட்டுதல் வேண்டும். அப்ப அந்த ஆற்றல் அங்க இழந்து விடுவோம், செய்தும் பலன் இல்லை. ஆனால் அதே உணர்வு என்ன செய்யும்? பிறருடைய நிலைகளை வெறுப்பின் தன்மையை தான் ஊட்டும். அந்த வெறுப்பின் தன்மை நாம் செய்தும் பலன் இருக்குதானா இல்லை. அந்த வெறுப்பின் தன்மை வளர்க்கப்பட்டு எல்லாரும் மேல வெறுப்பின் காரணம் உணர்ச்சியில் தான் தோன்றும், செய்த பலனும் போய்விடும். அதனால் நாம் செயல்படுத்தக்கூடிய முறைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அந்த விஞ்ஞானிகள் கூறிய அருள் வழிப்படி, மெஞ்ஞானிகள் கூறிய அந்த விஞ்ஞானிகள் கூறிய வழிப்படி ஒன்று இதுடன் சேர்த்தால் இதனுடைய நிலையாயிரு. ஏன் தப்பாச்சுங்கன்னு உடனே இது பண்றோம். ராக்கெட்டு விஞ்ஞானத்தில் செலுத்துறான் என்று வச்சிடும். அன்னைக்கு கால சூழ்நிலைகள் இந்த உணர்வுகள் கால பருவத்தை செய்கிறாங்க. அப்ப அந்த கால பருவத்தின் இருக்கும்போது 27 நட்சத்திர அதிர்வுகள் வரும். அந்த அதிர்வுகள் வரப்போகும்போது அந்த இவன் செல்லும் பாதை அந்த அதிர்வுகள் அதிகமானால் இந்த எந்திரத்தை தாக்கும் தன்மை வரும். ஆக இந்த அதிர்விலிருந்து இப்படி மீட்டு வந்து இது என்ன மோதலில் அதுல மேக்னெட் வச்சிருப்பான். அந்த அதிர்வினால் இது வீழ்ச்சி அடைந்தாலும் அந்த உணர்வின் தன்மை இதனுடைய தொடர்பு வச்சு இங்க வச்சிருக்கிறாங்க. ராக்கெட்ல போது இழந்தாலும் இந்த அதிர்வு எதனால தாக்கப்பட்டது என்று அடுத்து சூதானமான நிலைகளை சொன்னீங்கன்னா ராக்கெட்ல அது எதிர்நிலை பாலடைது என்ன ஒரு கடல்ல விழுந்துரு. ஆனாலும் இதுல எதிர்மறையான உணர்வு எக்கோ இங்க எடுத்து பதிவு வைக்கிறார். பதிவான பின் எதனால மோதியது? இந்த உணர்வு அறிவு எதோட சேர்த்தது? இது ஏன் இங்க பாலடைய காரணம்? இது ஏன் இறந்தது என்ற நிலையில அவன் கண்டுபிடிச்சு மீண்டும் ராக்கெட் மேல. இப்ப அதே சமயத்துல இன்னைக்கு என்ன செய்யறான்? அமெரிக்கா போயிட்டு விமானத்தை ராக்கெட் மூலம் போயிட்டு திரும்பலாம்னு நினைச்சாங்க. அதை நினைக்கலாம் போது இங்க ரஷ்யக்காரர் என்ன செய்யறான்? நம்ம விஞ்ஞான தத்துவ பிரகாரம் மனிதன் உணர்வுகளை அந்த பின் சைட்ல வைத்து எக்கோ கொண்டு என்ன செய்ய கண்களை கொண்டு இங்க வந்து இவன் மற்றது செய்தாலும் கூட அதை வந்து தெரிந்து கொள்வாங்கிறதுக்காண்டு இந்த இந்திய முறைப்படி இன்றைக்கு ரஷ்யா அதை உணர்வுகளை தனக்குள் உடல்ல பதிவு செய்து அந்த கருத்து இந்த கண்கள் கொண்டு என்ன செய்யறாங்க? அவர் ராக்கெட் போகுது அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு பார்த்து அங்க எரிய வைக்கிறாங்க. அதனால மூன்றாவது இதுக்கெல்லாம் வீழ்ச்சி அடைச்சது. அந்த வீழ்ச்சி அடைஞ்சோன்னா இது எதனால வந்தது? ரஷ்யாவுடைய உணர்வு அந்த எக்கோ எதில் வந்து பாய்ச்சப்பட்டு அங்க அறிகிறாங்க. அதை அறிந்து கொண்ட பின் என்ன செய்யறான்? இந்த ரஷ்யால இருந்து தான் அனுப்புது அப்படின்னு சொன்னோடனே இவன் அணு மின்னலைகள் கூட கதிரியங்களை பாய்ச்சி ஏக அர்த்தத்தை தெரிவித்தாங்க. விஞ்ஞானத்தில் இவருடைய உணர்வுகள் எப்படி ஆனாலும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு தெரியாதுல்ல. விஞ்ஞானிகள் அவன் கண்டுபிடிக்கிறான்னா கண்டுபிடித்த உணர்வு இதுதான். ஆகவே இதை போலதான் இந்த அணு கதிரியக்கங்கள் உள்ளுக்கு நடந்த உடனே ஆக இவருடைய விவசாயம் மற்றவர்கள்லாம் பண்பட்டு போகுது. ஆக இந்த விஷயத்தின் தன்மையை கலந்த பின்னணி சிந்திக்கும் தன்மை அது மத இன போர்களையும் கடவுளின் தன்மை கொண்டு புகுத்த உடனே இது பிரிக்கும் தந்திரத்தை கையாண்டான். யாரு? அமெரிக்கா. அதனால் இதை போன்ற நிலையிலிருந்து அவன் பிரிக்கப்படும் நிலையை வைத்து என்ன ஆச்சு? வல்லரசாக இருந்த நிலையும் வீழ்ச்சி அளித்தான். இன்னைக்கு பொல்லரசாதான் போயிட்டான். இதே சமயத்தில் வல்லரசாக இருந்த இயக்கம் நிலைகளும் இது எல்லா பக்கம் சேர்த்து ஒன்றென்ற எல்லாம் நெருக்கடியாகும்போது என்ன செய்யுது? அமெரிக்காவுடைய நிலையும் தூளாகக்கூடிய காலம் வந்தாச்சு. 2014 இது மாறும். 2014 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெய்ஞானிகள் வர்றாங்க. அந்த கருவில வளர்ற குழந்தை இது கிடைக்கணும்னு குரு சொன்ன வழியில் அதைத்தான் செய்யுது. இப்ப நம்ம எல்லாம் சாப்பாட்டுக்கும் சோத்துக்கு தான் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஞானத்தின் தன்மை இந்த உடலுக்கு பின்ன என்ன போறோம்ன்ற நிலையில் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு கருவில வளர்ற குழந்தைக்கு எப்படி பெற வேண்டும் அதுக்காக வேண்டி தனித்தன்மையாக அந்த கருவில கர்ப்பத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு எல்லாம் இந்த உணர்வுகளை ஊற்றுறது. எப்படி நண்பனுடைய நிலை வருவோ அவளெல்லாம் அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக பண்பு வரணும். கருவில் வர்ற குழந்தை நிலை பெற வேண்டும் என்று உருவானால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அந்த 2014 அமெரிக்காவும் சிக்கொண்டு மத போராது, மதத்துக்குள் என போராது. இப்ப தீவிரவாதம் என்பது தனக்குத்தானே தண்டனை என்ற நிலையில் இன்னைக்கு வளர்ச்சி தன்மை வளர்ந்து கொண்டு வரும். இதுல வரும் விஷத்தன்மைகள் இன்று கவர்ந்து உலகம் முழுவதுக்குமே நச்சுத்தன்மையா பரவப்போகுது. எப்படி சாக்கடைக்குள் பன்றி நாட்டத்தை பழந்து நல்ல உணர்வை நுகர்ந்ததோ இதை போல அதன் உணர்வின் தன்மை நுகர்ந்த மனிதனானதோ, மனிதனான பின் இருளை வென்று உணர்வின் தன்மை ஒளியானானோ அதன் உணர்வின் தன்மை உங்களுக்கு பெற செய்யும். இது எளிதான காரியம் அல்ல. அது உங்களுக்குள் அதை பெற செய்து உணர்வு வலுவாக்கப்பட்டு இந்த உணர்வு வலுத்தன்மை கொண்டு இதுக்குள் இருந்து வராகன் எப்படி நாட்டத்தை பிறந்ததோ
இந்த விஷத்தன்மை பிரித்து உங்களுக்குள் அந்த உணர்வின் தன்மை வலுப்பெறச் செய்து இந்த உடலுக்கு பின் நீங்க அங்கே சென்று அடையும் தன்மை. ஆக இன்று இந்த உடலிலே ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கடைசி கால தன்மைகள் உங்களுக்கு தெரியும். அந்த தெரிந்த நிலை கொண்டு எங்கே போகிறோம் என்ற நிலையும் தெரியும். வெளியே சென்ற பின் இந்த உணர்வு எங்கே பதிவாருக்கு அங்கே நினைவு கூட்டும். நிச்சயம் நாம போன ஒருபாடு என்ன செய்வது யாருக்கு தெரியும், எவருக்கு தெரியுங்கிறவர்களை சிலர் தெரியலாம். இதெல்லாம் இந்த உண்மை இயக்கங்களை அறியும் பருவம் உண்டு. அதனால் இப்போது நான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லு. ஆக நாம நினைவு கூட்டினால, அதாவது வசிஷ்டர் நாம் எதை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அது நமக்குள் பிரம்மமாகின்றது. ஆகவே இதை நாம் எண்ணத்தின் எண்ணங்கள், நாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நுழையும் அது வசிஷ்டர். அந்த உணர்வின் சக்தி நமக்குள் இறங்க போகும்போது அது பிரம்மமாகின்றது. ஆமா, பிரம்மகுருவும் மனைவி அறந்தது. ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சக்தி நம்முடன் இணைந்து செய்யப்படும் போது தீமைகள் அகற்றும் தன்மை நாம் பெறுகின்றோம். இப்ப சொல்றவங்களுக்கு கஷ்டமாங்களா? அதனால்தான் இதை உங்களுக்குள் தெளிவாக்குவதற்காக இதை உங்களுக்குள் தெரிய வேண்டும். ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனை சங்கடம் வந்தாலும் சரி உடனே அதை சேர்த்து என்ன இது மறக்கும். அது உணர்வின் தன்மை அதை சிறுக்கு. நாம் சிந்தனை வலுவரும், சிந்தித்து செயல்படும் தன்மை. ஆகவே எப்படி வராகன் தீமையை நீக்கியதோ இதே போல ஒவ்வொரு சமயத்திலையும் உங்களுக்கு கொடுத்த அந்த சக்தியை நீங்க சீரான நிலைகளை பயன்படுத்தினால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்க உடலை பெருக்க முடியும், நஞ்சை நீக்க முடியும். ஆகவே இதையெல்லாம் நாம தெளிவாக்குதல் வேண்டும் என்பதற்கு தான் உங்களுக்கு. அதனால ஒவ்வொரு வாழ்க்கையை இது தியானம். ஆக அந்த உணர்வின் தன்மை அணுக்களாக சேர்க்கப்படும் போது எப்படி விஞ்ஞானி பல உணர்வின் சேர்த்து 1000 ஆண்டு வாழலாம்ங்கிற உணர்வு கொண்டாந்தாலும் இது என்றுமே நீங்கள் வாழ முடியும். இந்த உடலுக்கு பின் ஒளியின் உடலாக வாழ முடியும். ஆனால் ஒளியின் சரீரமானால் இந்த உணர்வு நஞ்சை மாற்றும் சக்தி வருகின்றது. எப்படி நாகன் தான் விஷத்தின் தன்மை தான் நுகர்ந்த பின் அவர் வைரக்கல்லாக மாறுகின்றதோ இதை போலதான் நாகரத்தனமா மாறுகின்றதோ இதை போல அது வயிறு இயக்கம் தன் இச்சையாக ஒளி கொடுக்கப்படுகிறது. ஆக ஒளியின் தன்மை ஆன பின் இதே உணர்வு நமக்குள் ஒளிக்கதிராக மாறும். ஆக நமக்குள் மகிழ்ச்சி என்ற உணர்வு என்றும் சொலிக்கும் உணர்வாக என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலைகளில் நாம் வாழலாம். ஆனால் அந்த ஒளியின் சரீரம் ஆன பின் அந்த உணர்வு தொடர் கொண்ட மனிதர்கள் பிறக்கும்போது அவர் வாழ்ந்த கால உணர்வின் நினைவை கூட்டி இருளி போக்கும் உணர்வும் வரும். இப்ப நம்ம குருநாதர் உணர்வுள்ள ஒளியா ஆனதனால் இதை போல ஞானிகள் உணர்வு இருப்போது நாம் நுகர்ந்த வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிவகித்து கொடுக்கும். அந்த உணர்வின் வாழ்க்கையில் நாம் தெளிவாக்கலாம். ஆனா உடலின் நிச்சயம் நாம் வைக்கக்கூடாது. நாம் கவர வேண்டியது துணை நட்சத்திரம். அதன் உணர்வும் கொண்டு நமக்கு அந்த சக்தியாக நாம் இயக்க கொஞ்ச நாள் நிறுத்தி விட்டால் அதன் வழி நாம வாழ முடியும். நீங்க எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இந்த உடல் எத்தனை காலம் வாழ்றோம். ஆனால் நாம வாழ வேண்டிய காலங்கள் இந்த மனிதனுக்கு பின் காட்டிய எல்லாமே ஒளியாக மாறணும். தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு ஆன பின் தான் நாம் இதை பெறுகின்றோம். அதனால்தான் விஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி 1500 ஆண்டு பின் மீண்டும் இந்த உடலுக்கு தான் வர்றோம். மெய்ஞானிகள் கூறிய அலுவலியின் ஒவ்வொரு நிலைகளையும் நீங்க எடுத்துவாங்க. இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. கொஞ்ச நேரம் இன்னும் உங்க நம்ம வேகமாக இயக்கும் அந்த உணர்வு கொஞ்சம் அடக்கி சிந்திக்கும் தன்மை இருக்கும். ஆகவே அது நமக்குள் அடங்கி இருக்கணும். அது நம்மை இயக்கிடக்கூடாது. அதன்படி நாம் நடந்து வந்தால் அதன் வழிதான் நாம் சொல்லுவோம். ஆக அருளி இதை அடக்கி ஒளி என்ற உணர்வின் அறிவு கொண்டு நாம் வாழ்தல் வேண்டும். இது ஒவ்வொரு குடும்பத்தில் நாம் செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய நிலை. எப்படி விஞ்ஞானி செய்கின்றானோ இதே போல உயிரணு தோன்றி தான் ஒவ்வொரு மிருகங்களையும் உணர்வு பாதுகாத்துக் கொள்ள எதன் உணர்வு நுகர்ந்ததோ அதன் உணர்வு வலுவானத்தும் அதன் உடல் ஆகும்போது அதுக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த உடலை வளர்த்தது போல் ஒவ்வொன்றும் வாழுகின்றது. இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தோம். ஆகவே இப்ப பரிணாம வளர்ச்சி தீமையை நஞ்சை வென்று ஒளியான அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறுதல் வேண்டும். ஆகவேதான் இதை நாம் எடுத்து ஒவ்வொரு நிலையில் மாறி நாம் இந்த 6வது அறிவு காட்டி என்றால் அந்த ஒளியின் சரீரமாக நம்ம பெற்று பழக வேண்டும். இந்த உடலுக்கு பின் நாம் இனி ஒரு உடல் இல்லை. இதே உடலின் தன்மை ஒளியாக மாற்றுதல், உயிருடன் ஒன்று உணர்வை ஒளியாக மாற்றுதல் வேண்டும். அதைத்தான் நம்ம தரச்சியரம்.